என்ன சாப்பாடே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் இந்த சம்மந்தின்னு ஒரு ரெசிபி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு 2 நிமிஷம் கூட அது தேவைப்படாதுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. சரியான டேஸ்ட்டு. சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் கூட தேவைப்படாது இது பண்ணுறதுக்கு. டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து நான் பேசிக் சம்மந்தி சொல்லியிருக்கேன். இதில் அப்பள சம்மந்தி, மாங்காய் போட்டு மாங்காய் சம்மந்தி நிறையா இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கானது. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, நான் வந்து வரமிளகாவில் வந்து காஷ்மீரி மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காய காரமே போதும். கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய், கொஞ்சமாக உப்பு, ஒரு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க. ரொம்ப புளி வேணாம், கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. மாங்காய் போட்டிங்கன்னா புளியை ஸ்கிப் பண்ணிடலாம். மாங்காய் மட்டும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு, இது கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட அப்படி இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. நல்லா உருண்டை பிடிச்சி கூட வேணால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நிறைய பேர் நெய் கூட சேர்த்துக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.